நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல்ல இன்னைக்கு ஜிடி விசஸ் மும்பை. பிரின்ஸுக்கு அகைன்ஸ்டா பல்டான்ஸ் வந்து பிரின்ஸோட சொந்த கிரவுண்ட்ல போய் ஆட போறாங்க. என்ன நடக்க போகுது? எனக்கு வந்து மும்பை தான் வந்து இன்னைக்கு வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். என்ன நடக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எனக்கு என்னமோ மும்பை தான் இன்னைக்கு அந்த பாயிண்ட் அப்படின்னு எனக்கு தோணுது சார். 2 பாயிண்ட் மும்பைக்கு அப்படின்றது. T20ல எதுவும் அவ்வளோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே. இப்போ இருக்கிற இதில் வந்து ஒன்று சொல்லலாம். இப்போ இன்னி மேட்ச் கூட, நேற்று மேட்ச் கூட ஆக்சுவலாக சிஎஸ்கே வின் பண்ணணும் தான் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் வந்து ஆர்சிபி ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன் நம்மளை பொட்டலம் கட்ட போகிறாங்க அப்படின்னு. இல்லை சொன்னாங்க, நீங்கள் சொன்னாங்க, கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் சிஎஸ்கே வந்து எல்லாருமே வந்து 60 சிஎஸ்கே 40 அந்த மாதிரி 55 45 60 அது மாதிரி சிஎஸ்கே வீடு ஸ்லைட் எட்ஜின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அது காரணம் ஹோம் கிரவுண்டு அப்படின்னா ஆவரேஜ் ஸ்கோர் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பட் அது எல்லாத்தையும் ராங்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி வந்து தே பிளேட் பெட்டர் தேன் சிஎஸ்கே. தே டிடன்ட் பிளே த பெஸ்ட் கேம், பட் தே பிளேட் பெட்டர் தேன் சிஎஸ்கே. அண்ட் சிஎஸ்கே ரொம்ப அட்ராஷியஸ் செலெக்ஷனும் நம்ம பிளேயர்ஸே இல்லை அங்கே. திருப்பி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், அதனால் அந்த மாதிரி ஆச்சு. ஓகே. ஸோ அந்த மேட்ச்சை விட்ருவோம் நம்ம. இப்போ இந்த மேட்ச்சுக்கு வரும்போது எம்ஐ வந்து ஸ்லைட்லி பெட்டர் சைட் பிகாஸ் ஹர்திக் பாண்டியா இஸ் கமிங். ஆமாம். ஓகே. பட் அதனால் வந்து அவங்க மேட்ச் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. சார், பேட்டில் ஒருத்தர் அதிகமாக இருக்கார், பவுலிங்லேயே ஒருத்தர் அதிகமாக இருக்கார். ஆமாம். ஃபீல்டிங்லேயும் அவர் இருப்பார். ஆமாம். ஸோ வந்து ஒருத்தர் 3 வேலை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தானே ஒரு டீமுக்கு அப்படின்ற. ஏன்னா 3லையுமே செம ஃபார்மில் இருக்காருன்றது ரொம்ப முக்கியமான. கரெக்டு. அவர் ஃபார்மில் மற்றவங்களாம் இருக்காங்களே சார். ரோஹித் சர்மா, ஆக்சுவலாக ரோஹித் சர்மா வந்து டக்கு, சூரியகுமார் யாதவுக்கு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் சார் கிடைக்கும். அப்படி அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கிடைக்கும். அது கிடைச்சாருன்னா அன்னைக்கு எதிர் டீம் வந்து அவ்வளோதான் சோழி. T20ல தான் ப்ராப்ளம் என்னன்னா, ரோஹித் சர்மாவுக்கு வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அவருக்கு. அது ரெக்டிஃபை ஆகிற வரைக்கும் அவரால் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. என்ன மாதிரி டெக்னிக்கல் ஷார்ட்ஸ்? அதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். அவர் ஃபுட் ஒர்க்கே கிடையாது, நின்ன இடத்துலேருந்தே விளையாடுவார். ஃபுல் ஷாட் அந்த மாதிரி. ஆமாம். அண்ட் அவருக்கு டிஃபென்ஸ் சுத்தமாக இல்லை, இப்போ பொறுமையே இல்லை. அது 2வது ப்ராப்ளம். இப்போ அடிஷ்னல் ப்ராப்ளம். இப்போ முதல் ப்ராப்ளம் வந்து அவரை வந்து ஆஸ்திரேலியாவில் போய் விளையாடும் போது நின்ன இடத்துல விளையாடி ஒரு ரன்னே அடிக்காமல் கடைசியில் ஆவரேஜ் 6 7 இருந்தது அவருக்கு. அந்த அளவுக்கு மட்டமானார். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து என்னென்னாக்கா கொஞ்சம் கூட பொறுமை இல்லை, அதிரடி ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு அவர். அண்ட் இப்போ கேப்டன்சி வேறு கிடையாது அவருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது. அண்டு அவர் ஃபார்ம்லேயே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஃபார்மில் கம்ப்ளீட்டாக இல்லை. செஞ்சுரியில் போட்டார் சார். எப்போ செஞ்சுரி போட்டார்? சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் போட்டாரா இல்லை அதுக்கு முன்னாடி போட்டாரா? சாம்பியன்ஸ் இப்போ தானே முடிஞ்சது. ஆமாம். பட் இந்த T20 ஃபார்மேட், அது 50 ஓவர் ஃபார்மேட் அது. ஓகே, அது ஒன்று. 2வது ஏன் அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை அவர். செஞ்சுரி போட்ட ஆள் அடுத்த மேட்ச் 50ஆவது அடிக்கணும் இல்லை, மறுபடியும் 0 1 அப்படி அடிச்சுட்டு இருக்கார் அவர். ஸோ இஸ் அ குட் பிளேயர். சச்சின் டெண்டுல்கர் ஆல்சோ குட் பிளேயர், கவாஸ்கர் ஆல்சோ குட் பிளேயர். அதனால் இப்போ வந்து கவாஸ்கர் விளையாடுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ரோஹித் சர்மாவுக்கு இப்போ இருக்கிற ஃபார்மு நோ குட், ரைட்? சூரியகுமார் யாதவ் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க, வேர்ல்டு பெஸ்ட் பேட்ஸ்மேன்லாம் சொன்னாங்க. ஆனால் கடந்த ஒரு 15 இன்னிங்ஸாக அடிக்கவே இல்லை. ரொம்ப ஆர்டினரி. எப்பப்பாரு வந்து இஸ் டேக்கிங் டூ மச் ரிஸ்க். நான் அவர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி, ஏன்னா நான் அவருக்கு போலிங் போட்டிருக்கேன் அவருக்கு. அண்ட் ஐ ஃபவுண்ட் ஹிம் எக்ஸ்ட்ராடினரி பேட்ஸ்மேன். பட் அவர் வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜை வந்து சுத்தமாக பொறுமை இல்லை, அன்னெசரி ஷாட்ஸ் நிறைய அடிக்கிறாரு, அதனால் அவுட் ஆகிறாரு. அவரை நம்ப முடியாது, அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அங்கே இருக்கிறது திலக் வர்மா ஒண்டி தான் உயிரை கொடுத்தா யங்ஸ்டர். அவன் அந்த மாதிரி ரெக்கல்டன் அவங்களாம் வந்து அவ்வளோ நல்லா விளையாடல சார். நல்ல ஃபார்மில் இருக்குது சார். ரெக்கல்டன் ஃபார்மில் இருக்கார், சரி, ஓகே. பட் நல்லா விளையாடல. அந்த அடித்தா வெரி குட், அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா போன மேட்ச் வந்து அவர் அவுட் ஆன விதம், கை கால் நகர்த்தாமல் இங்கேருந்து எப்படியோ சேஸ் பண்ணி அதை பால் எடுத்து ட்ராக் பண்ணார். இன்றைக்கும் அந்த மாதிரி தான் ஆச்சு. இன்றைக்கி 2 விக்கெட் வந்து தட் இஸ் இந்த சிஎஸ்கே மேட்ச்சு கை கால் நகர்த்தாமல் நின்ன இடத்துல விளையாடி அவுட் ஆனாங்க. சிவம் துபே அப்புறம் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ இது என்னன்னாக்கா, இதுக்கு தான் வந்து கொஞ்சம் பேசிக் டெக்னிக் இருந்தால் தான் இந்த மாதிரி அவுட் ஆகாமல் இருக்க முடியும். அதுதான் முக்கியம். ஸோ என்ன கேட்டாக்க, மும்பை வந்து பேட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, போலிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. காரணம் சாண்ட்னர் இருக்கார், தீபக் சாஹா இருக்கார், அண்ட் அஃப்கோர்ஸ் போல்ட்டு, அப்புறம் இந்த விக்னேஷ்ன்ற பையன் இருக்கான்.
ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவங்க bowling வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பேட்டிங் ஸ்டில் சஸ்பெக்டாக இருக்குது. அண்ட் அந்த 1 2 3 4 ஹர்தீப் பாண்டியா இருக்காரு பவுலர்ல. அது மிடில் வருவார். அவர் முதல்ல வர மாட்டார். அவரும் நம்பர் 3 இறங்க மாட்டார் அவர். இல்ல பவுலிங்ல சொல்றேன். இல்லை bowling இருக்கார். பட் he is not a key bowler. He is not a key. He is not going to take 5 wickets. ஸோ இவங்கெல்லாம் வந்து மேட்ச் வின்னிங் bowlers. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மும்பை. வெரஸ் நம்ம ஜிடியில் வந்து தே ஹேவ் குட் பிளேயர்ஸ் பட் ஸ்லோ ஸ்டார்டர்ஸ். அவங்க வந்து இனிஷியலாக ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து தட் வில் கோ அகெயின்ஸ்ட் தம். ஏன்னா முதல்ல வந்து பவர் பிளேயில் நீங்கள் வந்து ஒரு 60 ரன் அடிக்கலைனாக்க அதுக்கப்புறம் ஆக்சிலேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி கிரவுண்டு எஸ்பெஷலி தி மோடி ஸ்டேடியம், நரேந்திர மோடி ஸ்டேடியம், அதில் வந்து எக்கச்சக்க ஃப்ளாட் விக்கெட் அது. அதில் நீங்கள் இனிஷியலாக ரன் அடிக்கலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு பேட்டிங் பிட்ச் வேறு. பேட்டிங் பிட்ச் அது. ஸோ அதனால் அங்கே வந்து அது அந்த ப்ராப்ளம் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் மட்டுமே 425 ரன் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் மட்டுமே 425 பிபிகேஎஸ் ஜிடி 40 ஓவரில் 2 இன்னிங்ஸில். தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஏன்னா பிச்சை பார்த்து நம்ம சொல்லலாம். இந்த பிச்சில் பேட்ஸ்மேன் ஐ மீன் ஃப்ளாட் விக்கெட்டு இல்லைன்னா லைவ்லி விக்கெட்னு பார்த்து சொல்லிடலாம். ஓகே. அது வந்து ரன்னை பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிச்சை பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளேயர்ஸ் விளாடணும். பட் இதில் வந்து டீம் செலெக்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க சரியாக செலக்ட் பண்ணலை ஜிடி. ஏன்னா கிளென் ஃபிலிப்பை எடுத்துருக்கணும். அதுக்கு பதிலாக வேற யாரோ ஒருத்தனை எடுத்தாங்க. அவன் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. தென் ருதர்ஃபோர்ட் அவர் வந்து மேட்சை ஸ்பாயில் பண்ணார். ஆமாம். அதுக்கு அடுத்தது வந்து ஷாருக் கானை வந்து முன்னாடி அனுப்பிச்சிருக்கணும். அதுவும் அனுப்பலை. அப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் எடுக்கவே இல்லை. சரி, வாஷிங்டன் சுந்தர் எடுக்கலைனாக்க பரவாயில்ல. பட் அதனால் வந்து நீங்கள் வந்து இஸ் அ வெரைட்டி பவுலர். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சாய் கிஷோர் இருக்கான், ரஷீத் கான் இருக்கான், 2 ஸ்பின்னர் இருக்காங்க. ஸோ முக்கியமாக அவங்கள கவுத்தது யார் தெரியுமா ஜிடியை போன மேட்ச்சில்? சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா 2 பேரும். ஆமாம் சார். 50 ரன் 48 ரன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து திருப்பி அவங்களுக்கு கொடுக்க போடலாம், இல்லை ட்ராப் பண்ண போகிறாங்களா? அதான் கொஸ்டின். ட்ராப் பண்ணால் வேறு யார் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும். யார் வேணால் போடுங்க நீங்கள். எனிபடி இஸ் பெட்டர் தேன் தீஸ் 2. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் தான் சொல்கிறேன் இல்லை, இப்போ சிஎஸ்கே டீமில் இந்த காம்போஸை கண்டிப்பாக விளாட்ருக்கணும். நீங்கள் சாம் கரன் ட்ராப் பண்ணுறவங்களோ, எல்லிஸை ட்ராப் பண்ணுறவங்களோ, யாரை ட்ராப் பண்ணங்களோ கவலை இல்லை, அவனை விளாட்ருக்கணும் நீங்கள். ஏன்னா இவங்கெல்லாம் சரியாகவே போலிங் போடல, அதனால் அவங்க போட்டுருக்கலாம். அதே மாதிரி இவங்க வந்து சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இவங்க 2 பேரும் ரொம்ப ஆர்டினரி போலிங். அதை வச்சு மறுபடியும் இறங்கினானாக்க அதே ப்ராப்ளம் தான் வரும். மும்பைக்கு ஈஸியாகிடும். ஸோ அதனால் வந்து இவங்க ட்ராப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொல்ல நானும் சொல்கிறேன். சிராஜியும் பிரசித் கிருஷ்ணாவும் ட்ராப் பண்ண மாட்டாங்க. அது வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட்டோட தியரி அது. ஓகே. அதனால் வந்து மும்பைக்கு கொஞ்சம் அப்பரண்ட். ஓகே. ஜிடிக்கு வந்து பெரிய பலமே வந்து அப்பர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான். ஓப்பனிங் 2 பேர், 1 டவுன். ஆனால் வந்து இந்த 3 விக்கெட்டில் வந்து ஏதாவது ஒரு 2 விக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து இருக்கிறவங்க வந்து ஷாருக் கான், அப்புறம் ஷாய் கிஷோர், அர்ஷத் கான், இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எபிலிட்டி இருக்கிற பிளேயர் அவங்க. அதனால தான் அவங்க அதிரடி ஆட்டம் ஆட மாட்டேன்றாங்க முதல்ல. ஏன்னா பின்னாடி பேட்ஸ்மேன் கிடையாது. முதல்ல 3-4 பேர் விக்கெட் விழுந்துருச்சுன்னா கொலாப்ஸ் ஆடும் சைடு. ஓகே. அதனால தான் அவங்க ஸ்லோ ஸ்டார்டர்ஸ்னு பேர் வாங்கியிருக்காங்க. அது ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ உள்ள வந்து போன வருஷம் நல்ல டீம் இருந்தது. தே ஹேட் மில்லர்லாம் வச்சுருந்தாங்க உள்ள. ஆமாம். அப்போ கூட வந்து இவங்க வந்து ஸ்லோவாக தான் விளையாடினாங்க. இப்போ வந்து கேட்கவே வேணாம். அவங்க அவுட் ஆனான்னு வச்சோம் 1 2 3 அவ்வளோதான், காலி, சைடு காலி. நாளைக்கு மும்பை பேட்டிங் ஆர்டர் பற்றி சார் சொல்லிட்டீங்க. ஆமாம். ஐ எம் நாட் ஹாப்பி வித் மும்பை பேட்டிங். ரோஹித் சர்மா வந்து சரியாக விளாட்லனாக்கா அவர் பேர் டேமேஜ் ஆகிடும். தே மே ஈவன் ட்ராப் ஹிம். ட்ராப் பண்ணிடுவாங்களா? பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. ரிலையன்ஸ் பண்ணிடுவாங்க. மும்பை ரோஹித் சர்மா ரிலையன்ஸ் வந்து ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் வேணா பாருங்க. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், உங்களுக்குலாம் நியூஸாக இருக்கும், எனக்கு கிடையாது இது. என்ன பிகாஸ் ரோஹித்க்கு வந்து இந்த மும்பை ஒரு 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 பொலிட்டிக்கலாக ஒரு கருத்து இருக்குல்ல, ரோஹித்க்கு வந்து மும்பை லாபி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க?
இல்ல நேஷனல் டீமுல அவர் யார் கேப்டன் சொன்னா? இல்லையா? யார் சொன்னா? அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஆ. அவங்க ரோஹித் சர்மா வேண்டவே வேணான்றாங்க அவங்க. அதாவது ரோஹித் சர்மா கேப்டன் 5 சாம்பியன்ஷிப் அடித்து கொடுத்த ஆளை நீ எனக்கு வேண்டாம், ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்து வேறு டீம்லேருந்து கொண்டு வந்து நான் அவனை கேப்டனாக போடுறேன் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அந்த டீம் நடந்திருக்கு. அவனும் ஒத்துன்னு விளாடுறான். இப்போ இஸ் அ 4th ரீட்டைனர். அவன் நாட் ஃபர்ஸ்ட் 3 கடைசி ரீட்டைனர். அவன் குறைச்ச அமௌண்ட்டுக்கு அவனை ரீட்டைன் பண்ணிருக்காங்க. அதனால் அண்ட் இஸ் அ ரிட்டையர்ட் மேன் ஃப்ரம் T20. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம். தென் எப்படி நீங்கள் அவனை போய் பெரிய பிளேயர் சொல்லுவாங்க? ஹி வாஸ் அ பெரிய பிளேயர். அப்படி பார்த்தா டெண்டுல்கர் பெட்டர் பிளேயர். ஓகே. அதெல்லாம் நீங்கள் அதை முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ கோலிக்கு அந்த ப்ராப்ளம் தானே சார். கோலி வந்து 5 வருஷமாக சரியாக விளையாடலன்னொடனே அவன் பேர் இறங்குறது இல்லை. இல்லை, இப்போ ஃபேனுக்காக தான் எடுத்திருக்காங்க, ஃபேன் பேஸ்க்காக தான் எடுத்துருக்காங்க. ரோஹித்துக்கு தோனி கோலிலாம் ஃபேன் பேஸ் தான். தே ஆர் நாட் யூஸ்ஃபுல் டு த சைட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க சார். கோலி யூஸ்ஃபுல் இல்லையா? ஆமாம், கோலி பிகாஸ் அந்த டீமில் யூஸ்ஃபுல். அவன் T20 இல்லையே. அவன் T20 இல்லை சார். இது T20 டோர்னமெண்ட் தானே. இது ஆர்சிபிக்கு ஒவ்வொரு சீசனுக்கு ஹை ஸ்கோரரா ரோஹித் கோலி எல்லாம் அடிச்சாரு. இந்த வருஷம் தானே ரிட்டையர்டு. ஆமாம், 24க்காக தான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார். நம்மளுடைய ஃபார்ம் இவரோட பெட்டர் பிளேயர் வராங்க. ஆமாம், அவ்வளோதான். இப்போ வந்து சுப்மன் கில் ஆகட்டும், ஆர் ஜெய்ஸ்வால் ஆகட்டும், கெய்க்வாட், அவங்கெல்லாம் வந்து இல்லை, சுப்மன் கெய்க்வாட் டீமில் எடுக்கல, இந்தியன் டீமில். இவங்களாம் ஆர் ஈவன் நம்ம ஷர்மா அவங்க ஆகட்டும், தேர் ஆல் வெரி குட். தேர் ஸ்ட்ரைக் ரேட் எங்கோ மேலே இருக்குது. அதனால் கோலியை வந்து ஸ்ட்ரைக் ரேட் இல்லைன்னு சொல்லி அவனை வந்து T20 எடுக்கிறது கஷ்டன்ற மாதிரி பேச்சு வந்தது. அதனால தான் அவரே வந்து நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் வேர்ல்ட் கப்பில். அதர்வைஸ் தேவோட ட்ராப் டீம். சூரியகுமார் வேறு இருக்கான், அது மாதிரி நிறைய இருக்காங்க. இப்போ சூரியகுமார் வேர்ல்டு நம்பர் 1 பேட்ஸ்மேன். சரியா விளையாடலையா தூக்கு, அவ்வளோதான். தட் இஸ் த தியரி. ஆஸ்திரேலியாலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. எந்த பிளேயராக இருந்தாலும் சரி 3 மேட்ச் 4 மேட்ச் கொடுப்பாங்க. 5வது மேட்ச்சே இருக்க மாட்டான் டெஃபினட்டாக. தட் இஸ் த கரெக்ட் மெத்தட். நீங்கள் திருப்பி அவன் 60ஆம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவனையே வச்சுட்டு அவனை விளாட்ற. தட் இஸ் பிகாஸ் ஃபேன் பேஸ். இங்கே ஹீரோ வர்ஷிப் நம்ம ஊரில். அதனால் ஏன்னா அவங்க இருந்தால் தான் வந்து க்ரௌடு வரும். நீ பாருங்க, ரவிச்சந்திரன், அஸ்வின், ஜடேஜா விளாட்றாங்க, எல்லோரும் க்ரௌடு வந்து தோனி அவுட் ஆகணும்னு ப்ரே பண்ணுறாங்க. ஏன்னாக்கா அது தோனியை பார்க்கணும். எப்படி இருக்கு பாருங்க கேம். அதனால் இது வந்து ஒரு நாட் அ குட் சைன். ஸோ ரோஹித் சர்மா ஹேஸ் டு ப்ளே வெல். அவனுக்கு வந்து இன்னும் 2 மேட்ச் பார்ப்பாங்க, இல்லைன்னா அவனை இறக்கிடுவாங்க. ரைட். அதுக்கப்புறம் ரிக்கில்டன் இருப்பான், அவன் இல்லைனா வில் ஜாக்ஸ், அவங்கள மாற்றிப்பாங்க. அவனை ட்ராப் பண்ணால் நோபடி இஸ் கோயிங் டு. அடுத்தது வந்து நம்பர் 3 வந்து அஃப்கோர்ஸ் ரிக்கில்டன்னாக்கா வில் ஜாக்ஸ் நம்பர் 3 அந்த மாதிரி இருக்கும். ஸ்கை அவனுக்கும் ப்ராப்ளம், ரொம்ப ஃபெயிலியர்ஸ் அவனுக்கு. ஸோ ஹி ஹேஸ் டு ப்ளே வெல். ஏன்னா இந்தியன் டீமில் வந்து அவன் கேப்டன்சி பண்ணி வின் பண்ணதுனால T20 மேட்சஸ் அவனை வச்சுருக்காங்க. பட் இஸ் அ ஃபெயிலியர் இன் பேட்டிங். ஓகே, ஸோ அதை மறந்துடக்கூடாது. அதுக்காக திலக் வர்மா இஸ் பிளேயிங் வெல். ரைட், நிறையா ஸ்கோர் அடிக்கிறான். அண்ட் 2வது வந்து இரஸ்பான்சிபிளாக விளையாடுறதில்லை. அதனால் அது ஓகே. அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா தான். ஹர்திக் பாண்டியா வந்து இந்த வருஷம் தான், தட் இஸ் 2024-25 அதுதான் நல்லா விளையாடுறான். அதுக்கு முன்னாடி நல்லா விளையாடல. நான் ஏன் அப்படி நல்லா விளையாடுன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? அவனை வந்து T20 கேப்டன்சிலேருந்து தூக்கினாங்க, ODI கேப்டன்சிலேருந்து தூக்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஹி வாஸ் ரிமூவ் ஃப்ரம் T20 கேப்டன்சி. சூரியகுமார் கொண்டு கொடுத்தாங்க. ஓகே, இத்தனைக்கும் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக இருக்கான். அதனால் வந்து அப்புறம் இப்போ வந்து இஸ் கன்சிஸ்டன்ட்லி பேட்டிங் வெல் அண்ட் bowling வெல். பட் இஸ் இன்ஜுரி ப்ரான். அவன் எனி டைம் கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஆள். அவன் அது ஒரு டேஞ்சர் இருக்குது அவனுக்கு. ஸோ மொத்தத்தில் வந்து அந்த சைடு வந்து நாட் வெரி குட். மும்பை இந்தியன்ஸ் நாட் வெரி குட் சைட். நம்ம CSK மாதிரி கொஞ்சம் பேட்டிங் டெப்த் இல்லை அவங்களுக்கு. சிஎஸ்கேக்கு இல்லாத மாதிரி அவங்களுக்கும் இல்லை பேட்டிங் டெப்த்து. ஓகே சார். CSK வந்து இப்போ இந்த டீமை வச்சுட்டு பேட்டிங் ஆடுறது ரொம்ப கஷ்டம். கான்வே வந்து ஏதாவது பண்ணால் தான் உண்டு. ஓகே, இல்லைன்னா டேஞ்சர். GT சார் விழாது வந்து கில் அண்ட் பட்லர் ஓப்பனிங். பட்லர் இஸ் அ குட் பிக். போன மேட்ச் நல்லா ஆடி காமிச்சான். தென் சாய் சுதர்ஷன், அவன் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்டர், அது இஸ் அ குட் பிளேயர். பட் அவன் இருக்கிற வரைக்கும் விக்கெட் விழாது. தட் வே அந்த பேஸ் இருக்கும். ஸோ கடைசியில் வரவங்க வந்து அடிக்கலாம். இந்த விக்கெட் விட்டால் அது ஒரு ப்ராப்ளம் இல்லை, இன்றைக்கி ஆன மாதிரி ஆகிடும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஷாருக் கான்
ம் அவன் he takes lot of chances but effective player. ஓகே ஸோ அவன் வந்து அந்த சான்சஸ் லிமிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இனிஷியலாக ஸ்டடியாக விளையாட்டு அதுக்கப்புறமா அடிக்க போகணும். ம் அந்த மாதிரி இருக்கும். தென் கிளென் ஃபிலிப்ஸ் வந்து வெரி குட் நியூசிலாந்து பிளேயர். ம் இவங்க வந்து ஃபாரினராக இருக்கிறதுனால கிளென் ஃபிலிப்ஸா இல்லைனாக்கா ருதர்ஃபோர்டான்னு ஒரு டைலமாவில் இருக்காங்க. ஓகே என்ன கேட்டால் ஐ கோ ஃபார் கிளென் ஃபிலிப் பிகாஸ் இஸ் ஆல்சோ a குட் bowler. ம் ம் ஓகே அண்ட் குட் ஃபீல்டர் அஃப்கோர்ஸ். ரைட். அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் எடுக்கணுமா வேணாமான்னு அவங்க டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி 2 ஸ்பின்னர் இருக்காங்க, ரஷீத் கான் அண்ட் கிஷோர் இருக்காங்க, சாய் கிஷோர். ஸோ வாஷிங்டன் சுந்தர் வேணுமான்னு தெரியல, ம் அது ஒரு ப்ராப்ளம். தென் ஃபாஸ்ட் bowlers வந்து ரபடா இஸ் தேர். ம் ஒரு ஃபாரினர் தான் வளர முடியும், அதனால் ரபடா இருப்பான் மெயினாக. இன்னொரு ஃபாஸ்ட் bowler இவங்களுக்கு இல்லை. ம் சிராஜ், பிரசித் கிருஷ்ணா 2 பேர் இருக்காங்க. ஓகே அவங்க 2 பேர் டோட்டல் ஃபெயிலியர். ஸோ திருப்பி அவங்க விளையாட போகிறாங்க. விளையாடினாக்க ரன் நிறையா லீக் ஆகும். ஓகே ஸோ அவங்க வந்து நாட் அ குட் சைட். ம் ஸோ நாளைக்கு இன்னைக்கு மேட்ச்சில் ஜிடி vs எம்ஐயும் போது எம்ஐ ஹஸ் காட் பெட்டர் bowling, ம் வெரி குட் bowling வச்சுருக்காங்க. ஸோ தே வில் டூ வெல் அண்ட் பேட்டிங் கிளிக் ஆகணும். ம் கிளிக் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். எம்ஐ வில் பீட் ஜிடி, Okay. அதர்வைஸ் ஜிடி வில் பீட் எம்ஐ. இப்போ கேட்குற கேள்வி வந்து அந்த மேட்சுக்கு அப்பாற்பட்ட ஒரு கேள்வி. நடந்து முடிஞ்ச ஒரு 7 ஐபிஎல் மேட்ச்சில் வந்து மொத்த ரன் ரேட் வந்து 10.32 இருக்கு. என்னது ரன் ரேட், ஓவரால் ரன் ரேட், மொத்த டீமோட ரன் ரேட் வந்து நடந்து முடிஞ்ச அந்த 7 மேட்சஸில் ஓவரால் டீம் ரன் ரேட் வந்து 10.32 இருக்கு. இது வந்து மற்ற சீசனில் நடந்ததை விட அதிகம். இப்போ என்ன கேள்வினா எல்லா பவுலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால் அது மாதிரி ஆகுது? இல்லை, பேட்டிங் பிச்சா கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இறங்கின உடனே தூக்கி அடிக்கிறாங்க. பவுலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படின்ற மாதிரி இருக்கு. குழந்தை பாவம் என்ன அதை பண்ணுவாங்க. தவிர இன்னொரு மெயின் ரீசன் இருக்கு, இந்த இம்பேக்ட் ரூல். சார் இம்பாக்ட் ரூல் பவுலருக்கும் சேர்த்து தானே இருக்கு. விக்னேஷ் புத்தூர் இம்பாக்டாக தானே வந்தார். இம்பேக்ட் ரூல் வந்து எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தான் விளாட்றாங்க எல்லாரும், பவுலர் ரொம்ப விளாடுறதில்ல. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா இப்போ துபே வந்து இன்னைக்கு நேற்று வந்து எக்ஸ்ட்ரா இம்பேக்ட் பிளேயர் அவரை இறக்குறாங்க. ஸோ அதனால் போன வருஷத்தோடு அதுக்கு பழைய ஐபிஎல்லோட இப்போ வந்து ரன் வந்து அதிகமாகிறதுக்கு காரணம் இந்த இம்பேக்ட் ரூல். ஸோ அது வந்து டெஃபினட்டாக போன வருஷமே பார்த்தோம் நம்ம. இம்பேக்ட் ரூல்னால எல்லா மேட்சும் 200+ எல்லாரும். அதுக்கு முன்னின இதில் தான் சீசன் தான் வந்து கம்மியாக இருந்தது. போன வருஷம் வந்து டெஃபினட்டாக ஹையாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து ஆல்ரவுண்டரை தான் அழிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. ஏன்னாக்க இந்த ஆல்ரவுண்டர் அந்த இடத்துல இருந்தானாக்க அவன் எய்தர் பவுலர் ஆல்ரவுண்டராக இருப்பான் இல்லை பேட்டிங் ஆல்ரவுண்டராக இருப்பான். ஆமாம். ஸோ அதனால் வந்து அவனுக்கு லிமிட்டேஷன் இருக்கும். இங்கே அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்வே யூ கேன் டேக் அ பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஆமாம். அது வந்து ஒரு அநியாயம் தானே, ஒரு பேலன்ஸ் இல்லை சைடில். இப்போ இருக்கிற டீம் ஆல்ரவுண்டரே ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து துபை எடுத்துடலாமே. ஆமாம். இப்போ இருக்கிற டீம் 10 டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 டீமில் வந்து எண்ணி சொல்லிடலாம் இவங்கெல்லாம் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் வந்து நேஷனல் டீமுக்கு பெரிய ப்ளே பண்ண பிளேயர்ஸாக இருப்பாங்க. இல்லை ரொம்ப கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. இது பெரிய ப்ராப்ளம். இது பாதி டீமுக்கு வந்து இம்பேக்ட் பிளேயரை யூஸ் பண்ணவே தெரியாது. ஏன்னா இம்பேக்ட் பிளேயர் கிடையாது அங்கே. கேம் சேஞ்சிங் பிளேயர் யாரும் இல்லை. இப்போ 11 இருக்குதே வந்து அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஐ மீன் 11லேயே வந்து குட் 11 செலக்ட் பண்ண முடியல. அதனால் வந்து இம்பேக்ட் பிளேயரை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கேல சிவம் துபே இஸ் எ மெயின் பிளேயர். ஆமாம், ரைட்டா? அவரை போய் இம்பேக்டாக போட்டாக்க தென் ஹூ இஸ் இன்சைட்? ஆர்டினரி பிளேயர்ஸ் ஆர் இன்சைட் மெயின் டீமில். ஸோ அவர் தானே மெயின் பிளேயராக இருந்துட்டு அப்புறம் ஆர்டினரி பிளேயரில் ஒருத்தனை பிக் பண்ணி இம்பேக்ட் பிளேயராக போடணும். ஹூ கேன் டேர்ன் த மேட்ச். அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணணும். சாரி, ஓவரால் அது இஸ் டஃப் மேட்ச். ஏன்னா 2 பேருமே ஃபர்ஸ்ட் 50-50. 2 பேருமே ஃபர்ஸ்ட் வின்னுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. குஜராத்தும் மும்பையும் ஃபர்ஸ்ட் வின்னுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. ஆமாம், தட்ஸ் பிகாஸ் லாஸ்ட் ஃபைவ்ல தான் வரப்போகிறாங்க இவங்க 2 பேருமே. அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து ஒருத்தர் அப்படியே வின் பண்ணி கொஞ்சம் பாயிண்ட்ஸை தேர்த்திக்க வேண்டியதான். அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் தீஸ் டூ வில் கம் இன் டு பிளே ஆஃப். ஓகே, மும்பை வர மாட்டாங்களா? கஷ்டம். இந்த மாதிரி பேட்டிங் வச்சுட்டு கஷ்டம். ஓகே, நான் வருவாங்க எதிர்பார்த்தேன், பட் பேட்டிங் சுத்தமாக இல்லை அவங்களுக்கு. ஓகே, அண்டு இந்த ஃபாரினர்ஸ் பேட்டிங் வந்து சரியாக இல்லை. இந்த வில் ஜாக்ஸ் அண்டு ரிக்கில்டன் வந்து சரியாக விளையாடல. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு பூரான் மோரியோ,
ஒரு மிச் மார்ஷ் மாதிரியும் இல்லை. எல்எஸ்ஜி வந்து பிகாஸ் ஆஃப் பூரான் அண்ட் மார்ஷ் ம் டாப்பில் போயிட்டாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, ஃபார்மில் இருக்காங்க. ம் அதனால் அவங்க டாப் 4 போயிடுறாங்க அவங்க. ஓகே அந்த மாதிரி. ஓகே ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். Right. நன்றி.